ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பார்வதி தேவிக்கு பரமசிவனார் ராமநாமத்தின் மகாத்மியத்தை உரைத்தார். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 1000 நாமங்களுக்கு சமமான பெருமை உடையது இந்த ஒரே திருநாமம் ராமநாமம். ராமனை ராமன் என்று மட்டும் அழைக்காமல் ஸ்ரீராமன் என்றே விடாமல் உரைத்திருக்கிறார் சிவபெருமான். ஓரொரு சொல்லிலும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே என்னும் மற்ற எல்லா சொற்களிலும் ராம ராமான்னு சொல்லும் போதும் தொடங்கும் போது ஸ்ரீராமன் என்றே கூறியிருக்கிறார். ஸ்ரீஹி என்பது மகாலட்சுமிக்குண்டான ஒற்றை எழுத்து திருநாமம். ஸ்ரீரித்தேவச்ச நாமதே பகவதி ப்ரூமஹா கதம் ஸ்துவாம்பயம் என்ன ஆளவந்தார் யாமுனாச்சாரியர். அவர் தம்முடைய சதுஷ்லோகிங்கிற பிரபந்தத்திலே ரொம்ப ஆச்சரியமா அனுகிரகிக்கிறார். மகாலட்சுமிக்கு ஓரெழுத்து திருநாமம், 3 எழுத்துகள், 10,000 எழுத்துகள் வரை திருநாமங்கள் உள்ளன. ஸ்ரீஹி என்றால் அவள் பெருமானை ஆசிரியிக்கிறாள், நம் அனைவராலும் வணங்கப்படுகிறாள், நம்முடைய குறைகளையெல்லாம் காது கொண்டு கேட்கிறாள், அதத்தனையும் பகவானை கேட்கும்படி செய்து நம்மை அவனோடு சேர்த்து வைக்கிறாள். அதே முயற்சியைத்தான் மகாலட்சுமி சீதையா அவதரித்து ராவணனை கூட ராமனோடு சேர்த்து வைக்க வேணும் என்று முயன்றாள். ஆனால் அந்தந்த ஜீவனுக்கு ஒரு சுவாதந்திரியம் உள்ளது. என்னதான் பெருமான் நமக்கு நல்லதே சொல்லி தானும் நடந்து காட்டி சாஸ்திரங்கள் மூலமாகவும் ஆச்சாரியர்கள் மூலமாகவும் உபதேசித்தாலும் அந்தந்த ஜீவன் தானேதான் முடிவெடுக்கிறான். அவன் எடுக்கும் முடிவில் பெருமான் தடங்கல் பண்ணுவதில்லை, மாற்றுவதும் இல்லை. அதனால சரியான முடிவுகளை நாம் தான் எடுக்க வேண்டும். ஆனால் அந்த முடிவெடுக்கக்கூடிய சுவாதந்திரத்தையும் அதற்கு சிந்திக்க வேண்டிய மனதையும் உறுதியான புத்தியையும் சரீரத்தையும் பெருமான் கொடுக்கிறார். அவர் கொடுத்த சாமகிரிகளை, அவர் கொடுத்த அந்த உபகரணங்களை கொண்டு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். ராவணன் அப்படி நல்ல முடிவு எடுக்கவில்லை, அதனால் தான் மாண்டு போனான். ஆனால் அதற்காக ஸ்ரீ மகாலட்சுமி உபதேசித்ததில் குறையுண்டா? அன்று அவள் உபதேசித்ததை இன்று வரை நாம் கேட்டு சுந்தர காண்டத்தின் பெருமகளையெல்லாம் உணர்ந்து வருகிறோம். நாம பார்த்து வரும் சுந்தர காண்டம் முற்று பெற்றது. அந்த காண்டத்தினுடைய அனுபவத்தோடையே ஸ்ரீராமனை ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிதானத்தில் சேவிக்க இருக்கிறோம். ராம்பாக்கம் என்னும் ஊர் கடலூரிலிருந்து 25 கிலோமீட்டர், விழுப்புரத்திலிருந்து 25 கிலோமீட்டர். அவ்வூரில் லக்ஷ்மி நாராயண பெருமான் எழுந்துருளி உள்ளார். மங்களம் ராமர் ரொம்ப அற்புதமாக சேவை சாதிக்கிறார். ஊர் இயற்கை வனப்போடு உள்ளது. அருகிலே இருக்கும் வயல்வெளிகள், தண்ணீர் நிலைகள், நீண்ட சந்நிதி தெரு. சந்நிதி தெருவினுடைய தூரத்திலிருந்து ராஜகோபுரத்தை தரிசித்துக் கொண்டு போகிறோம். ரொம்ப அழகான தீபஸ்தம்பம். சந்நிதி தெருவின் நடுவிலேயே ஸ்தம்பம் உள்ளது. சில கோயில்களில் கோயிலுக்குள் சென்றால் தீபஸ்தம்பம், வேறு சில இடங்களில் சந்நிதி தெரு நடுவிலேயே இருக்கும். அப்படின்னா இந்த தெரு முழுவதுமே கோவிலனுடைய ஒரு பகுதி தான். தீபஸ்தம்பத்தில் ஒரு புறம் ஆஞ்சநேயர், மற்றொரு புறம் கருடன். அவர்களையும் தரிசித்துக் கொண்டு உள்ளே செல்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான விமானம். ஆகம முறைப்படி பிம்பங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு ஏகவர்ணமான மஞ்சள் வர்ணத்தில் விமானம் மின்னுகிறது. ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி கோயில் வாசலிலேயே உள்ளது. அவரை தரிசிக்கிறோம். அவரும் அங்கிருக்கும் ராமனை குறித்து கைகூப்பி இருக்கிறார். அஞ்சலி ஹஸ்தம். முகத்தை சேவித்தாலே சௌமிய ஆஞ்சநேயர். முகத்தில் எந்த வேகமும் இல்லாமல் ராமனை பற்றி நினைத்தே சாந்தி தழுவ திருமுகத்தோட வினயமான உருவத்தோட ஆஞ்சநேயர் நிற்கிறார். அவரையும் தரிசித்துக் கொண்டோம். இவர்களுடைய அனுகிரகத்தோடு இனி யுத்த காண்டத்தின் முதல் சர்க்கத்திலிருந்து பார்க்க போகிறோம். சுந்தர காண்டத்தின் கடைசியில்
ஹனுமான் கொடுத்த செய்தி ராமன் ஏற்றார் என்று கண்டோம். இனி அதற்கு மேல் அந்த செய்தியேற்றவர் எப்படி தாண்டலாம்னு யோசிக்கிறார். அதற்கு முன்பாக ஹனுமானுக்கு பரிசு கொடுக்க வேண்டும். 2 உயிர்களை காப்பாற்றி கொடுத்துள்ளார். நாம் அதற்கு எப்படி கைமாறு செய்ய போகிறோம் என்று ராமன் நினைக்கிறான். அதற்காக தன்னையே கொடுக்கிறான். இது சர்வஸ்வதானம்னு சொல்லுவார்கள். நாம் ஒரு பொருளை கொடுப்போம், நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஆனா பெருமானிடத்தில் வேறுபாடு. நாம் எந்த பொருளை கேட்டாலும் கொடுக்கிறார். அதற்கு சர்வ வல்லமை பொருந்தியவர். அவனையே கொடுக்கிறார். அப்படின்னா தம்மையே தமக்கு நல்கும் பகவான், தன் அடியவர்களுக்காக கொடுப்பவர். வைணவ மரபில் ஒரு செய்தி சொல்லுவதுண்டு. பெருமானை திருமஞ்சன திருக்கோலத்தில் தரிசிக்கிறோம். எங்கும் அலங்காரங்கள் ஆபரணங்கள் அனைத்தையும் களைந்து மஞ்சள் வஸ்திரத்தை மட்டும் தரித்து கொண்டு துளசி சொல்லுவார்கள். அப்படின்னா தன்னுடைய திருமேனிய முழுக்க பக்தர்களுக்கு காணிக்கை ஆக்குகிறான். பெரியவர்களுக்கு கொடுக்கிறது காணிக்கை. ஆனா பெருமான் கொடுக்கிறது நம் கண்களுக்கோர் படைப்பு, நம்ம கண்களுக்கு ஒரு சிறந்த பேரு. அதைத்தான் தன்னையே தன் அடியார்களுக்காக நல்குகிறான்னு சொல்லுவார்கள். அது பெற்றுவிட்டால் அந்த தரிசித்தாலோ भिद्यते हृदय ग्रंथि छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरेन उपनिषद वाक्यम. அந்த பராவரனான பகவானை தரிசித்து விட்டால் தஸ்மின் திருஷ்டே பராவரே பித்ததே ஹிருதய கிரந்தி, நம்ம மனசுல இருக்கிற முடிச்சுகள்லாம் விலகும், கவலைகளெல்லாம் போய்விடும். ஆனா இன்னும் நமக்கு கவலைகள் இருக்கே, மனசுல குழப்பங்கள் இருக்கேனால் பெருமானை சேவிக்க வேண்டியபடி நாம் சேவிக்கவில்லை. அதுதான் உண்மையாக இருக்கும். இது கேட்பவர்கள் எல்லாருக்கும் பொருந்தும், சொல்பவர்கள் அனைவருக்கும் பொருந்தும். ஆறு நீடிக்கிறதுன்னு சொன்னால் அப்ப சேவிக்க வேண்டிய முறையில் பெருமான சேவிக்கலே. அதுக்கு மேலும் மேலும் அவரை பிரார்த்திப்பதுதான் வழி. அந்த சேவை கிட்டித்தா சிசுபாலனுக்கே மோட்சம் கிடைத்தது. எவ்வளவோ நாட்களாக கண்ணனை ஏசினான், கண்ணனை குற்றம் கூறினான், கொலை செய்யக்கூட முற்பட்டான். ஏன்? கண்ணனுடைய ருக்மிணி தேவி தர்மபத்னி, ஏற்கனவே தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும்னு விரோத மனப்பான்மையோட திட்டமிட்டான். இத்தனை இருந்தும் இறுதியில் ஒரே நிமிஷத்தில் பெருமானுடைய திருமேனியை தரிசித்தான். அனைத்து கால பாபங்களும் தொலைந்தது. உடனே முக்தி அடைந்தான். அப்ப அந்த திருமேனிக்கு எவ்வளவு பெருமை! அதை ராமனே ஹனுமானுக்கு கொடுக்கிறார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறகொண்டு யாம்பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்னாக. நாடு புகழும் பரிசுன்னு ஆண்டாள் கூறியது இதைத்தான். ராமனே தன்னை உலகத்தவர்கள் அனைவரும் பார்த்திருக்க, மொத்த குரங்கு கூட்டம், எத்தனை லட்சம் வானர வீரர்கள், அத்தனை பேரும் பார்த்திருக்கும் போது தன்னையே தன் அடியவனுக்கு கொடுத்தான். தான் யார், இவர் யார், தான் சக்கரவர்த்தி திருமகன் என்று எதையுமே கணிசிக்காமல் இப்பேற்பட்ட மகான் பக்தர் ராமதூதன், இவருக்கு நம்மை கொடுக்க வேணுங்கிற எண்ணத்தோட ராமன் செய்தான். சுசீலன் அதனாலதான் சொல்றோம். ராமனுடைய குணத்தில் சிறப்புடையதே சௌசீல்யன். அதை ரொம்ப ஆச்சரியமா இந்த முதல் சர்க்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். நாம கடைசியா பார்த்தது ராமன் ஆஞ்சநேயரை தழுவிக் கொள்ளுகிறார். இதந்து மம தீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி யதிஹாஸ்ய பிரியாக்கியாத்து ந குர்மி சதுருஷம் பிரியம். உனக்கு நீர் பண்ணிருக்கிற உபகாரத்துக்கு நிகரான பிரத்யுபகாரத்தை என்னால் செய்ய இயலாது. என்னால் முடிந்ததை கொடுக்கிறேன். ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா மயா காலமிமம் பிராப்ய தத்தஸ்தஸ்ய மகாத்மனः இத்யுக்த்வா பிரீதி ஹிருஷ்டாங்கः ராமஸ்தம் பரிஷஸ்வஜே. ராமன் அந்த ஆஞ்சநேயரை அணைத்துக் கொண்டார். ராமனுடைய திருமேனி வாசனை முழுக்க ஆஞ்சநேய சுவாமி திருமேனியில் உள்ளது. இன்னைக்கு நாம வெண்ணக்காப்பு சாத்துறோம், ஏலக்காய் மாலை சாத்துறோம், வெத்தலை மாலை சாத்துறோம், வெண்ண முழுக்க வாசனை ஏறிடாதான் நினைக்கிறமே. எந்த இடத்துல ஆஞ்சநேய சுவாமியை சேவிக்கு போனாலும் அவர் திருமேனியில் ராமனுடைய வாசனை தான் இருக்கும். நாம் ஆசைக்காக வெண்ண சாத்தலாம், கொஞ்ச நேரத்துக்கு வெண்ண வாசனை இருக்கும், ஆனா மறுபடியும் ராமனுடைய வாசனை தான் வீசுமா. இன்னைக்கும் பெரிய பெருமாள்
ஸ்ரீரங்கத்துல சயன திருக்கோலத்தில் உள்ளாரே, பெரிய பெருமாளை கிட்டக்க போய் மோந்து பார்த்தால் வெண்ணெய் நாற்றம் வீசும், வெண்ண வாசன வீசும்னு பெரியோர்களுடைய பணிப்பு. ஏனெனில் பெரிய பெருமாள் தான் கண்ணன். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்டகண்கள் மத்தொன்னினை காணாவேன்னு திருப்பாணாழ்வார் போஷன். அப்ப அவரே கண்ணன். கண்ணனுடைய திருமேனி முழுக்க வாசனை வீசும். வெண்ணெய், மோர், தயிர், பால், நெய், இந்த வாசனைகள் வீசும். ஹனுமானுடைய திருமேனி முழுக்க ராமனுடைய வாசனை வீசும். அதை எப்போதும் மோந்து பார்த்து கொண்டுதான் இன்னும் பூலோகத்திலேயே ஆஞ்சநேயர் வாழ்ந்திருக்கிறார். சிரஞ்சீவியா இருந்து கொண்டு ராமநாமங்களையே ஜபித்து கொண்டிருக்கிறார்னு சொல்லுகிறோம் இல்லையோ. அவர் இந்த பூலோகத்துல இருக்கிறதே நமக்கெல்லாம் ஒரு பெரிய தெம்பு. ராமனை நேரே கண்டவர், அவன் திருமேனி அணைப்பை நேரே பெற்றவர். அதனால ரொம்ப ஆனந்தமாக ராமன் ஹனுமானை அணைத்து கொண்டார். தியாத்வா புனருவாச்சேதம் வச்சனம் ரகுசத்தமஹ ஹரிணாம் ஈஸ்வரஸ்யாபி சுக்ரீவஸ்ய உபசிரண்வதா. ஹனுமானுக்கு சத்காரம் பரிசு கொடுத்து விட்டான் ராமன். அதற்கு பிற்பாடு மறுபடியும் யோசிக்கிறார். துன்பப்பட்டு சீதை கண்டுபிடிக்கப்பட்டாள். அடுத்தது அவளை நோக்கி இருந்துதான் யுத்த காண்டம் தொடங்குகிறது. நாம் இப்ப 6 காண்டங்களில் கடைசி காண்டத்தில் உள்ளோம். சிலருக்கு இதுக்கு மேல இருக்கக்கூடிய 7ஆம் காண்டம் உத்தர காண்டம் வால்மீகி பாடியதே இல்லை, வால்மீகி ராமாயணத்தில் சேர்ந்ததில்லை நினைக்கலாம். அது தவறான செய்தி. கண்டிப்பா உத்தர காண்டம் சேர்ந்ததுதான். அதையும் சேர்த்துத்தான் சர்க்கங்களுடைய கணக்கு, அதை சேர்த்துத்தான் 24,000 ஸ்லோகங்களுடைய கணக்கு. உத்தர காண்டத்தில் இருக்கிற பல சரித்திரங்களை ஆழ்வார்கள் பாசுரங்களில் பாடியுள்ளார்கள். ஆகவே அதுவும் சேர்ந்தது. ஆனா வழக்கம் மரபுன்னு பார்த்தால் யுத்த காண்டம் முடிகிற வரைக்கும் தான் பாராயணம், யுத்த காண்டம் முடிகிற வரைக்கும் தான் உபன்யாசம். இப்ப யுத்த காண்டம் 6வது காண்டம். முதலில் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், இப்ப யுத்த காண்டம். மொத்தம் 128 சர்க்கங்கள். 1 இல்லை 2 இல்லை, ரொம்ப அதிகமான சர்க்கம். அயோத்தியா காண்டமே மிகப்பெரியது. அயோத்தியா காண்டத்தை விட இன்னும் 10 சர்க்கங்கள் கூட இருக்கக்கூடியது. ரொம்ப அற்புத யுத்த காண்டம். ஆனா இந்த காண்டத்தில் நிறைய யுத்த காட்சிகள் வருகிறபடியால் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வேகமா பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 40-45 சர்க்கங்கள் போல் வரிசையா யாருக்கும் ஆருக்கும் சண்டேன்னு சுரண்டு வரும். அதை நாம வேகமா பார்த்துடலாம். ஆனா யுத்த காண்டத்தின் தொடக்கத்தில் ரொம்ப முக்கியம் விபீஷண சரணாகதி. ராமன் கிளம்பினார், தெற்கு கடற்கரைக்கு வந்தார். அதற்குள் ராவணனுடைய பவனத்தில் விபீஷணனோட பேசினான். இனி இவனோடு இருக்க முடியாதுன்னு விபீஷணன் தெரிஞ்சின்றான். தப்பு நடக்க கூடாது, தடுக்கணும்னு விபீஷணனுடைய வாதம். ஆனா அது நடந்தே தீரும்னு மற்ற பேர் கூறினார்கள். விபீஷணன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இனி இங்கு இருக்கக்கூடாதுன்னு ராவணனிடத்தை விட்டான். ராமனிடத்தே வந்தான். கடற்கரையில் சரணாகதி அனுஷ்டித்தான். அதைத்தான் ரொம்ப முக்கியமான விபீஷண சரணாகத்தின்னு கொண்டாடுவார்கள். ஏன், ராமாயணம் எழுதுறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதே, ராமன் அவதரித்ததே விபீஷணன்கிற தன்னை தஞ்சமாக பற்றினவனை ஏற்றுக்கொள்ளுவதற்குத்தான். அதுக்குத்தான் அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் திருப்புல்லாணி கரை அளவுக்கு வந்தார். விபீஷணன் வந்தது கொஞ்ச தூரம், ராமன் வந்தது நெடுந்தூரம். அப்ப இந்த சரணாகதி தான் முக்கியம். இதற்கு பின்னாடி கொஞ்சம் இருக்கு, அதை பின்னாடி இருக்கிற மூடின்னு வச்சுடுங்க. இதுக்கு அடித்தளம் கீழே இருக்கிற 5 காண்டங்கள், அதை அடித்தளமா ஆதாரமா வச்சுப்போம். கடைசியில ஒரு பெட்டியினுடைய கீழ்ப்பக்கம் பெருசு, மூடி சின்னது, நடுவுல மாணிக்க மாட்டம் ரத்தனம் வைக்கிறோம் பாருங்க. அந்த ரத்தனம் தான் விபீஷண சரணாகதி. சரணாகதியை சொல்லத்தான் பெரிய பீட்டிகை. இதுல ஆச்சரியம், உபன்யாசம் 1.5 மணி நேரம் போட்டிருந்தா 10 நிமிஷம் பீட்டிகை முன்னுரை சொல்லலாம், 10 நிமிஷம் முடிவுரை சொல்லலாம், நடுவுல 1.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணணும் இல்லையோ. ஆனா இந்த ராமாயண உபன்யாசம் சற்றே மாறுபட்டது. பீட்டிகை 1 மணி நேரம் 20 நிமிஷம், கடைசியில மாணிக்கம் சொல்ல வந்த விஷயம் 10 நிமிஷம். அவ்வளவுதான் அவர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா அந்த சரணாகதிக்கு நம்ம மனசு உருவாருது எவ்வளவு கஷ்டம்னு தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் சர்க்கம் வரைக்கும் பார்த்திருக்கோம். ராமன் தற்போது கேட்கிறார், இனி கடலை தாண்டுவது எப்படி? ஒருத்தர் போய் வரலாம், பலர் எப்படி போக போகிறோம், என்ன பதில் கிட்டுகிறதுன்னு பார்ப்போம்.